ஸோ ஹை கேஸ் வெல்கம் பேக் டு சிட்டி பை ஆல் ஒர்க்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேரிவேர் வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேரிவேர் வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபிட் பண்ணுறது முன்னாடி என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இந்த ஃபிட்டிங்கில் வந்து என்னென்ன வருது பாருங்கள். கீழே அந்த நம்ம பேரிவேரில் கீழே ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு ஒரு லப்பர், அதுக்கு தேவையான ஸ்க்ரூ வாஷர்ஸ், அதுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே வந்து இதுக்கு முன்னாடி வந்து பழைய ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இது அது நார்மல் வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஸோ அது கழட்டிட்டு இப்போ நம்ம லேட்டஸ்ட் மாடல் இது மாட்ட போகிறோம். ஸோ இதுக்கு முதல்ல எப்படி அளவு எடுக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு உங்கள்கிட்ட ஆஷா பிளேட் இருந்தால் அந்த ஆஷா பிளேட் கீழேருந்து மேலே வரைக்கும் லெவலில் வச்சுட்டு அதுக்கு உள்ளேருந்து அளவு பிடிங்க கரெக்டாக அந்த ஆஷா பிளேட் வரைக்கும். எத்தனை இன்ச் வருதுன்னா 3 இன்ச் வருது எனக்கு. ஸோ 3 இன்ச் அளவு வச்சு நான் வந்து க்ளீனாக கட் பண்ணி அந்த பைப்பு எடுக்க போகிறேன். ஸோ முதல்ல நான் வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த அளவு காட்டேன். அதுக்கப்புறமா இந்த லப்பர் வச்சுடுங்க. இந்த லப்பர் வச்சு நல்லா ஃபிக்ஸிங் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸிங் பண்ணிட்டு முன்னாடியே நம்ம வந்து அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் எடுத்து ஒரு தடவை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு தடவை வச்சு பார்க்கும்போது நல்லா பர்ஃபெக்டாக சக்குன்னு உட்காந்துடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, ஒரு பென்சில் எடுத்து க்ளீனாக சைடில் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து வச்சது வந்து கரெக்டாக உட்காந்துடுச்சு. அதுக்கப்புறமா நான் பேக் சைடில் வந்து ஆங்கிள் கார்க்கு வந்துடுச்சுங்க. ஸோ ஆங்கிள் கார்க்கு இடிக்கிறதுனால நான் வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஆங்கிள் கார்க்கு இடிக்கிறதுனால பண்ணுறோன்னா அவங்க வந்து அந்த ஆங்கிள் கார்க்கு கழட்டிட்டு நீங்கள் டேரெக்ட் பண்ணி விட்டுடுங்க. ஆங்கிள் கார்க்கு எப்போவும் எங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஆனில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆங்கிள் கார்க்கு கழட்டி டேரெக்ட் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஆங்கிள் கார்க்கு எடுக்கிறதுனால நான் எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து பென்சிலில் கீழே ரவுண்டாக மார்க் பண்ணிடுறேன். நான் வந்து வச்ச அளவு கரெக்டாக செட்டிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த பாருங்கள் பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹோல்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கீரி வெட்டிக்குங்க. இந்த மாதிரி கீரி வச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணணும்னா, இதோட வந்து ஸ்டாண்டுக்கு நம்ம வாஷர் டைட் பண்ணுறதுக்கு அந்த லப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லப்பர் வச்சு ட்ரில் பண்ணிவிடுங்க. ட்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிங்கோட பீக்காங் வந்து என்ன அளவு இருக்குதுன்னு கீழே பார்த்துக்குங்க. அந்த அளவு வச்சு கொஞ்சம் லைட்டாக தள்ளி ட்ரில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ட்ரில் பண்ணிவிட்டு 2 சைடும் நம்ம ஸ்க்ரூ முறுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூ வச்சு நல்லா முறுக்கிடுங்க. நல்லா டைட் பண்ணிவிடுங்க. நம்ம அளவு கரெக்டாக வச்சுட்டு டைட் முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போது வெஸ்டர்ன் டாய்லெட் எடுத்து வச்சு ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே இருந்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதில் கீழே பார்த்தீங்கன்னா கருப்பாக வாஷர் தெரியும். அந்த லப்பர் வச்சு அந்த லப்பர் அதில் வச்சு நம்ம ஸ்க்ரூ முறுக்கிடலாம். ஸ்க்ரூ முறுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே அந்த கொடுத்துங்கிற லப்பரை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூ வச்சு முறுக்கிட்டு அவ்வளோதான், நம்ம முறுக்கிட்டோம். நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கச்சிதமாக உட்காந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இதோட மூடி ஃபிட்டிங் பண்ணிடணும். மூடி ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நம்ம வேலை முடிஞ்சது. இப்போது நான் வந்து சும்மா ஃபஸ்ட்டே தண்ணி ஃபுல் பண்ணல, அதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி ஃபில் ஆகிக்குது. இதுக்குள்ளே தண்ணி ஃபில் ஆகிட் பண்ணி கடைசியில் ஒரு தடவை நான் உங்களுக்கு ஃப்ளஷ் பண்ணி ஒரு தடவை காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டோட மூடி எப்படி ஃபிட் பண்ணோம்னா, இதுக்கு வந்து கீழே ஒரு லப்பர் நெட் அப்புறமா வாஷர் கொடுத்துருப்பாங்க. முதல்ல அது வந்து டைட் பண்ணிடணும். கீழே பாருங்கள், இந்த நெட்பர் வாஷர் நெட் இருக்கா. ஸோ இது வந்து டைட் பண்ணிட்டு முன்னாடி இதில் வந்து சைடில் அந்த ஸ்டீல் சுவிட்ச் மாதிரி இருக்கும் அந்த டோர்லேயே. ஸோ அந்த டோரில் நம்ம அமுத்தி பிடிச்சா அந்த சுவிட்சு கண்டிடும், மேலே தூக்கிடலாம் டோரு. திரும்ப அந்த சுவிட்சு ப்ரெஸ் பண்ணால் உட்காந்துக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டோட டோர் முன்னே எப்படி ஸ்லோவாக மூடுது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா கஸ்டமர்கிட்ட வந்து கடைசியில் வந்து நான் கீழே பழைய டைல்ஸு பழைய வெஸ்டர்ன் டாய்லெட் இந்த இடம். ஸோ கொஞ்சம் லைட்டாக ஒரு எப்படி மைல்டாக நூல் மாதிரி கேப் இருந்தது. ஸோ அந்த கேப்புக்கு வந்து நான் வந்து ஒயிட் சிமெண்ட் கொடுத்து நல்லா க்ளீனாக பேக் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ பண்ணோம், அதுக்கு வந்து கேப் எல்லாம் போட்டு மூடியாச்சு. ஸோ நம்ம ஃபைனல் அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு பார்க்கும் ஒயிட் அடபை சீன் லேட்டர்.